வந்தாரை வாழ வைக்கும் வன்னி மண்ணான கிளிநொச்சியில் பிறந்து வவுனியாவில் வளர்ந்து தன்னுடைய தந்தையார் திரு பாலரத்னம் அவர்களின் பேக்கரி தொழிலை பார்த்து வளர்ந்த அனுபவத்துடனும் தாயார் கமலா அவர்கள் கொடுத்த தைரியத்துடனும் 2017ஆம் ஆண்டு தனது 8 மாத கைக்குழந்தையுடன் பிரான்ஸ் மண்ணில் காலடி வைத்தார். தன் உறவினர்கள் வீட்டில் தங்கியிருந்த வண்ணமே தன் குழந்தையை கவனித்துக் கொண்டு அவர் செய்த முதல் தொழில் வீட்டு பணிப்பெண். உறவுகளை நம்பிய இவருக்கு அது பலனளிக்காது என்று அறிந்து கொண்ட போது தன் விடாமுயற்சியை மட்டுமே மூலதனமாக கொண்டு தன் கை குழந்தையுடன் பல தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டார். முதலில் சிக்கன் ஸ்பாட் என்ற சிறிய உணவகத்தை பல இடர்பாடுகளுக்கு மத்தியில் ஆரம்பித்து நடத்தி வந்தார். அவ்வுணவகத்தில் இவர் பரிமாறியது உணவு மட்டுமல்ல, அன்பையும் சேர்த்தே. பின்னாட்களில் இவர் வாடிக்கையாளர்களினால் அன்பாக அக்கா என அழைக்கப்பட்டார். சிறிது சிறிதாக முன்னேறி 2024ஆம் ஆண்டு தன் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கிணங்க அக்கா கடை என்ற உணவகத்தை தொடங்கினார். ஆரம்பிக்கலாமா என்று ஆரம்பித்த அக்கா கடை இன்று ஆஹா ஓஹோ என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு, விடாமுயற்சி திருவினையாக்கும் என்ற வாசகத்தை தன் மூச்சாய் சுவாசித்து இன்று தவிர்க்க முடியாத விருட்சமாய் வளர்ந்து நிற்கின்றார். அக்கா கடை உரிமையாளர் சரண்யா பாலரத்னம் அவர்களை மாண்புறு மங்கையாக மாண்பேற்றுவதில் இவள் 2026 பெருமை கொள்கிறது.